எந்த ஒரு நல்ல விஷயமும் பிள்ளையார் சொல்லி போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விளாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். வழக்கம் போல் முதல் நைட்டே வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா அம்மா பிரசாதத்துக்கு வந்து சுண்டல், சக்கரை பொங்கல், கொள்ளுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அம்மாவுக்கு இந்த வாட்டி வந்து கொள்ளுக்கட்டை சரியாக பிடிக்க வரல. இட்ஸ் ஓகே, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்து நம்ம வீட்டை வந்து பார்த்து டெக்கோ பண்ணுறதா இருக்கட்டும், பார்த்து ஒரு விஷயம் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஃபீல் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து விநாயகரை வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ட் லாவண்யா பார்த்தீங்கன்னா பூஜை திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு விநாயகரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து நம்ம கூட 20 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கஷ்டமோ சந்தோஷமோ நம்ம கூட எப்போவுமே இருப்பார். எனக்கு பர்சனலி எனக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டிஐஒய் டெக்கோ தான் வந்து பேக் ட்ராப்பாக நான் வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். வீட்டில் சிறப்பாக பூஜை முடிச்சுட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹோப் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு சிறப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் திஸ் இஸ் துர்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.